வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 2/7/2024 செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: மனம்தான் மனித வாழ்க்கையின் விளைநிலம். மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: மனம் என்னும் புதினமது ஜீவகாந்த அலைதான் மனிதனின் புலனணுவில் அது விரைவு கொண்டு மன அலைச்சுழலோ வினாடிக்கு 14 முதலாய் மாறி பல நிலைகளிலே 40 வரை போகும். மனம் அதுவே ஆக்னை, அகத்தவ, அக்னி, துரியம் இவற்றில் மலைப்பின்றி 8 முதல் 13 வரையாம். மனம் சக்திகளும் நிற்க 4 முதல் 7ஆம், மறைபொருளாம் சிவகணத்தில் 1 முதல் 3ஆம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனமுயர் வெளியினில் மறிவு தோய்ந்திட மனம் விரிந்த அறிவனும் ஆபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் மாயை என்பார்கள் மனநிலை மாற்றத்தை, மனம் மாய்வதே இல்லை மனம் மெய்ப்பொருளாகி, மனமே அறிவாகி மறுபிற பெய்திடும் மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதை தாழ்த்திட மயக்கத்தில் துன்பமே, மனதை உயர்த்திட மட்டிலா இன்பமே, மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கே தேடுவீர் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. நாம இன்றைக்கு மன அலை சுழலை பற்றி பார்ப்போங்க. நாம உணர்ச்சி நிலை வாழ்க்கை, உணர்வு நிலை வாழ்க்கை, அமைதி நிலை வாழ்க்கை, பேரானந்த நிலை வாழ்க்கை என்று மனித வாழ்க்கை 4 நிலைகள்ல, மனநிலைகள்ல நாம வாழ முடியும். மகான்களின் அறிவின் உயர்வை மற்றொரு அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா என்று சாமிஜி சொல்லுவாங்க. எல்லா மகான்களுமே அந்த பேரானந்த நிலை என்று சொல்லக்கூடிய 1-3 டெல்டான்னு சொல்லக்கூடிய அந்த மன அலைச்சுழலிலேயே மனதை நிறுத்தி இறைநிலையில 99% மேல தன்னுடைய முழு மனதையும் இறைநிலையோடு 2 கலக்க விட்டு கரைந்து உறைந்து அந்த நிலையிலேயே இருந்து வாழக்கூடிய அந்த ஒரு நிலை மகான்களுடைய நிலை. மனம் இயல்பாக நம்முடைய வினைப்பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். அந்த வினைப்பயன் அடிப்படையில நம்முடைய மனமானது சென்று கொண்டே இருக்கும். ஒரு 2-in-1 டேப் ரெக்கார்டருக்கு கருமையம் என்பது அந்த பாடல்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த 90 கேசட் தான். அது எவ்வளவு முறை பாடினாலும் அதையே திரும்ப திரும்ப பாடிக்கொண்டிருக்கும். ஆனா மனிதன் மட்டும் நான் யார், எங்கிருந்து வந்தேன், துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை மனிதர்களுக்கு மட்டும்தான். தன்னை பற்றி அறிந்து கொள்ளவும், தன் குறை உணரவும், திருத்தப்பெற வழிவகுக்கவும், வகுத்த வழி வாழ்ந்து காட்டவும் மனிதர்களுக்கு மட்டும் அந்த 6வது அறிவு இறைநிலை பூரணத்துவத்தை கொடுத்திருக்கு. அப்போ உணர்ச்சி நிலை வாழ்க்கையில நாம வாடும்போது இந்த உடலையே நான் என்று எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில நம்முடைய மன பிரிக்குவன்சி ஆனது 14 to 40 தொடும். நம் உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தி விரயமாகிக் கொண்டே இருக்கும். நம்முடைய மனமானது ஆணவ தன்மைகளான தன்முனைப்பு, அருகுணம், பஞ்சமா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், மண்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவிடல் என்ற கர்ம வினைகள்ல அது செல்லும். வள்ளுவ பிறந்தகை சொல்லும் போது கோளில் பொறியில் குணமுளவே என்புலத்தான் தாளை வணங்கால் தலை என்று சொல்றாங்க. நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த தியான வாழ்க்கையாக நம்ம மாற்றிக்கொண்டு வாழும்போது நாம அந்த பேரானந்த நிலையிலேயே நம்ம வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை மகான்கள் அனைவரும் பெற்ற அந்த தெய்வீக வாழ்க்கை நாமும் பெற முடியும். புருவ மத்தியில நாம மனதை வைத்து நம்முடைய ஞான கர்ம இந்திரியங்களான இந்த 10 இந்திரியங்களை நாம கவனிச்சு வாழும்போது இந்த 10 இந்திரியங்களுக்கு அளவுமுறை கிடைக்கும். அடக்கம், உறுதி, நுட்பம், சக்தி, செயல்திறன் அளவுமுறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம், அலட்சியப்படுத்த மாட்டோம். அப்போ இந்த புருவ மத்திய என்பது அறிவு மையம். அங்க நாம மனதை வைத்து வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையில நம்ம முன்வினை பதிவுகள் எது இருந்தாலும் சரி, நம்முடைய மன அலைச்சலானது அந்த விரைவின்றி துன்பம் தராம நமக்கு அந்த 8 முதல் 13 வரையிலுமே இருக்கும். அப்ப அந்த நிலையிலே வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் சிறப்பு.
இதை தாண்டி நம்முடைய பேரியக்க மண்டல நிலையில நாம மனதை நிறுத்தி வாழக்கூடிய அந்த நிலையில 4 to 7 நம்முடைய மன அலைச்சூழல் இருக்கும். அது தீட்டா அலைன்னு சொல்லுவாங்க. உணர்ச்சி நிலையில போகக்கூடிய அந்த மன அலை தான் 14 to 40. 13 to 8 நம்முடைய புருவ மத்தி துரியம் மனதை வைத்து நாம பழக்கப்படுத்தக்கூடிய நிலை. டெல்டான்றது 4 முதல் 7 அந்த பேரியக்க மண்டல நிலை. இதை தாண்டிய நிலை தான் சுத்தவெளி 1, 3. அந்த டெல்டா நிலையில இந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையிலிருந்து உணர்வு நிலை, அமைதி நிலை, பேரானந்த நிலை என்ற நிலைக்கு வரும்போது நாம நம்மை முழுமைப்படுத்திக் கொள்ளலாம். சாமி என்ன சொல்றாங்க நாள்காட்டி வரிகள்ல, மனம்தான் மனித வாழ்க்கையின் விளைநிலம், மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை என்று சாமிஜி சொல்றாங்க. இதை புரிந்து கொண்டு நாம் இறைநிலை இணைப்போடு அந்த பேரானந்த நிலையில டெல்டான்னு சொல்லக்கூடிய 1, 3 நிலையிலே நம் மனதை நிறுத்தி வாழ பழகி கொள்ளணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.